ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 21வது நாள் சேலஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா, கத்தாழையோட ஜெல்லு தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்தாழையை எப்படி நான் ஜெல் எடுத்தேன்னா, நம்ம அந்த கத்தாழையோட சைடு பகுதி ரெண்டையுமே கத்திட்ட சீவிட்டு அந்த தோலையும் அப்படியே கத்திட்டையே எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம்னா தண்ணியாக ஆயிடுதுங்க. தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இது ஜெல்லி பதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக தண்ணியாக கீழே நம்ம மேலெல்லாம் வடியாமல் நல்லா தலையில் அப்சார்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால இன்றைக்கி நான் இந்த மெத்தடில் எடுத்திருக்கேங்க. ஜெல்லி பதத்தில் எடுத்திருக்கேன். இது எப்படி எடுத்தேன்னா, கத்தாழையை 2 பக்கமும் சீவிட்டு அந்த நடு தோல் மேலே தோல் மாதிரி இருக்கும்ல, அதையும் கத்திட்ட நம்ம எடுத்துட்டு, ஸ்பூனு இல்லாட்டா நம்ம சொரப்பான கத்தி, அந்த கத்திக்கிட்டேயே நம்ம கத்தாழையை லைட்டாக அப்படியே நம்ம சுரண்டி விட்டோம்னா அப்படியே அது ஜெல்லு பதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தட்டு வச்சுக்கிறணும், இல்லாட்டா ஒரு கிண்ணம் வச்சுக்கிறணும். கத்தாழையை அது மேலே வச்சிடணும். வச்சுட்டு நம்ம ஸ்பூனு கூட நல்லா இருக்குங்க. நல்லா கொஞ்சம் ஷார்ப்பான ஸ்பூனாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பூன்லேயே நம்ம அந்த ஜெல்லை வலிச்சு விட்டோம்னா அப்படியே அது ஜெல்லு பதத்துக்கு அந்த தட்டில் விழுகும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த எடுக்கிற வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரிங்க. இப்போ நான் இப்போ இன்றைக்கி 21வது நாள் சேலஞ்ச் நம்ம பண்ணுறோமா. இதிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் பேக்னால் நம்ம இந்த தேங்காய் பால் ஹேர் பேக்கும், அதுக்கப்புறம் இப்போ இந்த கத்தாழையோட ஹேர் பேக்கும் தாங்க எனக்கு நல்லா அது போட்டு குளித்த பிறகு கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருக்கிறது நான் பார்க்க முடியுது. இப்போ இந்த கத்தாழை தேய்க்கிறதுனால எனக்கு தலையில் டேண்ட்ரஃப் கம்மியாக இருக்குங்க. எனக்குமே தலையில் 1-2 டேண்ட்ரஃப் இருக்கும். இப்போ நான் கத்தாழை தேய்க்கிறதுனால டேண்ட்ரஃபும் கம்மியாக இருக்குது. தலையில் உள்ள அரிப்பும் கண்ட்ரோல் ஆகுதுங்க. இன்னொன்று தலை அரிப்புக்கு என்னென்னா, இது வேப்பலை இருக்குது பார்த்திங்களா, வேப்பலையை பிடுங்கி அதை அரைச்சி அதோட சாறையுமே நான் தேய்ப்பேன். அது இல்லைன்னா கத்தாழை, ரெண்டுமே அரிப்பை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. சில பேருக்குலாம் தலை எப்போவுமே அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பேன் இருக்குன்னு நினப்போம். ஆனால் பேன் இழுத்து பார்த்தா பேன் வராது. அப்போ நம்ம தலையில் உள்ள அழுக்கு இல்லாட்டா டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா நமக்கு தலை அரிப்பெடுக்கும். அதுக்கு கத்தாழை இல்லாட்டா வேப்பலை ரெண்டுமே பெஸ்ட்டு ரெமெடி தாங்க. இப்போ இந்த கத்தாழை ஜெல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறலாம். கைட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உங்களுக்கு அரிப்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல நல்லா போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு பெரிய பல் சீப்பு இருந்துச்சுன்னா அந்த சீப்புலேயும் லேசாக அப்படியே தலையை லைட்டாக அப்படியே வாரி விட்டிங்கன்னா அது நல்லா தலையில் அப்ளை ஆகிக்கிறோம். இப்போ வர வர குளிர்காலம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம ஹேர் பேக்கு வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம குளிர் நேரத்தில் வாரத்தில் 2 நாள் ஹேர் பேக் போட்டோம்னா நமக்கு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்கவுங்க உடம்பு கண்டிஷனை பொறுத்து வாரத்தில் 2 நாளுக்கு பதிலாக நீங்கள் 1 நாள் கூட ட்ரை பண்ணுங்கள். நான் இனிமேல் அப்படி தான் ட்ரை பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், 100 டேஸ் சேலஞ்ச் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. அதனால நான் இப்போ 100 டேஸ் சேலஞ்சை 30 டேஸாக நான் முடிச்சுக்கிற போகிறேன். அப்பப்போ எனக்கு டைம் இருக்கும்போது நான் ஹேர் பேக் வீடியோ நான் போடுறேங்க. என்னையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது நான் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ இந்த கத்தாழை என் தலையில் எவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட்டு 1/4 மணி நேரம் தாங்க. 1/4 மணி நேரத்தும் கம்மியாக, ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கலாம். 10 நிமிஷம் தாங்க இருந்துச்சு. ஏன்னா இப்போ மழை நேரமாக இருக்கிறதுனால தண்ணியும் குளிராக இருக்கும். நம்ம தலைக்கு சூடான தண்ணியும் ஊற்ற முடியாது. வெதுப்பாக தான் ஊற்ற முடியும். கத்தாழையும் கொஞ்சம் குளிர்ச்சியும் வேறு. அதனால நல்லா நம்ம மசாஜ் பண்ணிட்டோம்னாலே நம்ம தலைக்குள்ளே அது இறங்கிருங்க. நான் எப்போவும் சொன்ன மாதிரி தான் தலை கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் சினுக்கோழியை வச்சு சிக்கு எடுத்துட்டு அப்படியே நம்ம சீப்பு போட்டு கொஞ்சம் ஈரம் காயவும் நல்லா சிக்கு எடுத்து விட்டுக்கிறலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் என்னோடய முடியிலையும் டிஃப்ரெண்ட்டு தெரியுதுங்க. முதல்லலாம் எனக்கு ரொம்ப சுருட்டை மாதிரி இருக்கும், சிக்கு ரொம்ப விழுவும். இப்போ சிக்கு கம்மியாக இருக்குது. முடியுமே நான் இப்போ ஹேர் பேக்கு போடுறதுனால முடியுமே கொஞ்சம் ஷைனிங் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் நல்லா தெரியுது. அது மாதிரி முடியுமே கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க. நான் எப்போவுமே ஹேர் பேக் போடும்போது இன்டேக் எடுத்திருப்பேன்.
இன்றைக்கி வந்து என்ன இன்டேக் எடுத்தேன்னா, நான் இன்றைக்கி அதை வீடியோ எடுக்கலை. ஒரே ஒரு கேரட் மட்டும் காலையிலே வந்து சாப்பிட்டேங்க. நீங்களும் அதே போல் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு ஹேர் பேக் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹேர் பேக் செட் ஆகுதோ, நான் போட்டிருக்கிறதுல எதுனாலும் உங்கள் தலைக்கு வந்து எதுனாலும் ஒன்று செட் ஆகிருக்கும். அந்த ஹேர் பேக்கை வந்து ஒரு வாரத்துக்கு 2 டைம் இல்லாட்டா வாரத்துக்கு 1 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும். முடி வந்து கண்டிப்பாக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் வீடியோவுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்பப்போ வந்து சமையல் வீடியோவும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூங்க. பாய்ங்க.